பாருங்கள், இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.38 கொஷின் பாருங்கள். 34 மீட்டர் நீளமுள்ள ஓர் அறை பிரதிபலிப்பு கூரையாக கட்டப்பட்டுள்ளது. அந்த அறையின் கூரை நீள்வட்ட வடிவமாக இப்போ படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இருப்பது போல் உள்ளது. அந்த கூரையின் அதிகபட்ச உயரம் 8 மீட்டர் எனில் அதன் குவியங்கள் எங்கே அமையும் என்பதை தீர்மானிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீளம் பார்த்தீங்கன்னா 34 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதோட அதிகபட்ச உயரம் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வச்சு குவியம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு 5.38. இப்போது கொஷினில் அவங்க நீள்வட்டம் கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸு ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ நீள்வட்டம் போது மேற்கூரை. சரிங்களா, இப்போது குவியம் வந்து எஸ்ன்னு எடுத்துப்போம். இது எஸ் டேஷ், முனை வந்து ஏ டேஷ்னு எடுப்போமா. அப்போது இது ஏன் எடுக்கும்போது தோராயமாக மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 34 கொடுத்துருக்காங்களா. அப்போது 34. சரிங்களா, 34 மீட்டர். 34 ரெண்டுத்துக்கும் பாதி பிரிக்கும் போது இங்கே 17 மீட்டர்னு வரும், இங்கே 17 மீட்டர்னு வருமா. அதே போல் உயரம் வந்து அப்ராக்சிமேட்டாக 18 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சி கண்டுபிடிக்கலாமா. சின்னு சொல்லலாம், இவன் ஏ,0 அப்படி இல்லைன்னா அல்லது C,0 அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ, இப்போது 17 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஏ = 17, பி பார்த்திங்கன்னா 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ பி வந்து 8. இப்போது ஏவும் பியும் வச்சு ஏ கண்டுபிடிக்கலாமா. அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், C² = A² - B² ஈக்குவல் ஏ பார்த்திங்கன்னா 17, அப்போ 17² மைனஸ் பி வந்து 8, அப்போ 8². சரிங்களா, 17² பண்ணால் 17 × 17 289 மைனஸ் 8² பண்ணால் 8 × 8 64. கழிச்சிங்கன்னா நமக்கு 225ன்னு வருமா. இது C² வேல்யூ, நமக்கு சி தான் வேணும். அப்போது சின்னு வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்கொயர் கொஞ்சம் ரூட்டாக மாறுமா, +√225. இது எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா 15 × 15 போடலாமா. +√15 × 15 225. 2 15 கருதுனா ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாமா ஒன்று, +−15. இது சியோட வேல்யூ. அது குவியம் பார்த்திங்கன்னா ஏன்னு சொல்லுவோமா. அப்போ ஏயோட வேல்யூ +−15. இது புள்ளியில் மென்ஷன் பண்ண பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக குவியம் பார்த்திங்கன்னா நெட்டச்சின் மீது மையத்திலிருந்து 15 மீட்டர் தொலைவில் அமையும். சரிங்களா, ஏன்னா மேல்புறம் தான் வரும், அதனால் +15 மீட்டர் தொலைவில் அமையும் இருக்கும். பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.